தெளிவாக பார்க்க முடியும். ஆண்டவர் கானான் என்று சொல்லுகிற இன்றைக்கு இஸ்ரேலும் சரி, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் தான் அன்றைக்கு ஆண்டவர் கானான் என்று அழைக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பகுதிக்கு வா, உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். ஆண்டவர் அந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் உடனடியாக அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். 15வது வசனத்திலே, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய குடிகள், அவர்கள் அந்த தேசத்தை விட்டு அகற்றப்படுவதற்கான ஒரு முழுமையான நேரம் இன்னும் வரவில்லை. அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு இருக்கிறது, உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை விசுவாசித்தால், நீ என்னை விசுவாசித்து உன்னுடைய தகப்பன் விட்டு புறப்பட்டால் இந்த